ஹாய், நான் சொல்லலை, காலையில் எந்திரிச்சதும் இவனுங்களோட ப்ரெசன்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். 2 பேர் இருக்கானுங்க. அதுவும் ஒருத்தன் காரம் சாப்பிடுவான், இன்னொருத்தன் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவான். ஸோ இவனுங்களுக்கு இன்னும் பேர் வைக்கல, நல்ல பேராக சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் கசகசா, முந்திரி, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா. இது இருந்தாலே போதும், நம்ம அந்த கிரேவி சூப்பராக செஞ்சிடலாம். இது எங்கள் ஊர் ஸ்டைல் சொல்லணும்னு பார்த்தோம்னா செலவை அரைச்சி ஊற்றி குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு அந்த வடை சட்டியில் நான் சொன்ன அந்த ஹோல் ஸ்பைசஸ் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஒரு 70% இதானால் போகும். இது எல்லாமே நல்லா ஃபுல் குக் ஆகணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு ஆஃப் இதுலேயே நம்மளுக்கு இதானாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது ஆனதுக்கப்புறம் உடனே தேங்காய் போட்டுட்டு ஆறின உடனே இதை செலவு அரைச்சி நம்ம இப்போ மஷ்ரூம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் இதை போட்டு நல்லா கொஞ்சம் இது எண்ணெயிலே பரட்டி விட்டுட்டு காளானை நம்ம இப்போ எடுத்து போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அதோட எண்ணெய் தண்ணியெலாம் இதாகிற வரைக்கும் ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச செலவை நம்ம இதில் எடுத்து ஊற்றணும். இதில் எடுத்து ஊற்றின உடனே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்மளுக்கு அந்த தண்ணி அளவு ஊற்றி நல்லா இதானதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.